அருட்பெரும் ஷோ. சமீபத்தில் என்னை பார்க்கறதுக்கு ஒரு பிஸ்னஸ்மேன் வந்தார். ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு வந்தார். அவருக்கு சொன்ன ஒரு தன்னம்பிக்கை கதையோடு சேர்ந்து ஒரு பரிகாரத்தை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இதை கவனியுங்க. நாளையிலிருந்து உங்கள் வாழ்க்கையோட விதம் மாறும். ஒரு குருவை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வராரு. ரொம்ப வருத்தத்தோட கவலையோட, குரு என் கூட வேலை செய்கிற ஒருத்தரை நான் கண்ணா பின்னான்னு திட்டி தீர்த்துட்டேன். என்னென்ன வார்த்தை பேசக்கூடாதோ அத்தனை வார்த்தையும் பேசி திட்டி தீர்த்துட்டேன். அவன் மூஞ்சியே வாடிருச்சு. நாளைக்கு வேலைக்கு வருவானானே தெரியல. அவன் அந்தக்கு போனதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப திட்டமோ அப்படின்னு வருத்தம் ஆயிடுச்சு. அந்த வருத்தம் என்னை நேற்று நைட்டு தூங்கவே விடலை. அதனால தாங்க உங்கள் பார்க்க வந்திருக்கேன். நான் இதுக்கு ஏதாவது செய்யலாமா, என்ன செஞ்சால் இது சரியாகும் அப்படின்னு அந்த குருக்கிட்ட இந்த நபர் கேட்குறாரு. உடனே குரு சொல்கிறாரு, ஒரு பெரிய பஞ்சு மூட்டையை ஒன்று வாங்கிக்க, ஒரு மலை மேலே மலை மேலே போய் நின்று அந்த பஞ்சு மூட்டையில் இருக்கக்கூடிய பஞ்சையெல்லாம் தூக்கி போட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து அந்த பஞ்சையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு அந்த குரு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு அவர் கிளம்பிட்டாரு. கிளம்பி போய் அதே மாதிரி பஞ்சை வீசி இருக்கிறாரு. பஞ்சு மலை மேலே போய் வீசினா என்ன ஆகும்? 8 திக்கும் பறந்து காணாம போச்சு. ஒரு மூட்டை பஞ்சில் ஒரு கை பஞ்சோட தான் திரும்பி வராதவர். அப்ப குரு சொல்றாரு, நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், கோபங்கள், எரிச்சல்கள் அத்தனையுமே இது மாதிரி தான். வெளியே வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல் இருக்கும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது நம்மளோட கண்ட்ரோல் இருக்காது. வார்த்தை நம்மிடம் இருந்தால் அந்த வார்த்தைக்கு நம்ம ராஜா. வார்த்தை நம்ம கிட்ட இருந்து வெளியே போயிடுச்சுன்னா அந்த வார்த்தைக்கு நம்ம அடிமை. ஓகேங்களா? ஸோ நமக்கு நம்ம ராஜாவாக இருக்கணும்னா வார்த்தையில் கவனம் வைக்கணும். ஏனென்றால் நம்ம சொல்லக்கூடிய சொல் ஒவ்வொன்றுமே இந்த பிரபஞ்சத்தில் பதிகிறது. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே ஒருத்தனை வாழ்த்தும், ஒருத்தனை வீழ்த்தும், ஒருத்தனை அழிக்கும், ஒருத்தனை உயர்த்தும். நான் என்றுமே என்னை நம்பி வருவதற்கு சொல்றது, நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் நற்சொற்களாக இருக்க வேண்டும். நம்மை அண்டி வருபவர்களை, நம்மை சூழ்ந்து இருப்பவர்களுக்கு அந்த நற்சொற்கள் எல்லா விதங்களிலும் நன்மையை தர வேண்டும். ஏனென்றால் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். இந்த கதையின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்றது, உங்களோட சொல் என்றுமே வெல்ல வேண்டும். ஆதலால் வெல்லக்கூடிய சொல்லையே வெளிப்படுத்துங்கள், வெற்றி நிச்சயம். அப்படி என்ன வெல்லக்கூடிய சொல்ல தினம் தினம் நீங்க சொல்றீங்க? நான் தினம் தினமும் சொல்றது ஜெய் ஆனந்தம். நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே. நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை ஆகும், எனக்கும் கூட.